ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आपको प्रेम से अभिवादन करते हैं. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित ஏதோ हैं? ஒரு பயத்தோடு இருக்கீங்களா? कोई तो भय के साथ है क्या? ஏதோ ஒரு கலக்கத்தோடு இருக்கீங்களா? कोई तो व्याकुल के साथ बैठे கலக்காதீங்க. हैं. व्याकुल मत होइए. வேதமிடிச்ச தினதானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान உங்களை के अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் பேரானந்தம் கொள்கிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இந்த வார்த்தைக்குள்ளாக போகலாமா? हम आज के वचन की ओर जाएंगे. வாசிப்போமா? पढ़ेंगे. சங்கீதத்தின் புத்தகம் भजन संहिता की पुस्तक 37ஆம் அதிகாரம் 37वां अध्याय 27 சொல்லப்பட்டிருக்குது. उसके 27 में कहा गया है, தீமை விட்டு விலகி நன்மை செய், बुराई को छोड़ और भलाई कर, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். तब तू सर्वदा बना रहेगा. அருமையான வார்த்தை. कितना अच्छा वचन है. வசனம் என்ன சொல்லுது? वचन क्या कहता है? தீமையை விட்டு நீ விலகு, बुराई को छोड़ के तू वहां से हट जा. தீமையான காரியங்களை விட்டு நீ விலகு, तू बुराई को छोड़कर हट जा. நன்மை செய். तू भलाई कर. என்ன செய்யணுமா? क्या करना है? நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. भलाई करना है करके कहा गया है. எந்த இடத்துல தீமை இருக்கிறதோ, जो भी स्थल पर बुराई है, எந்த இடத்துல தீங்கான காரியம் உங்களுக்கு தெரிகிறதோ, जो भी स्थल पर बुराई के कार्य आपको दिखाई ஆண்டவர் देता है, விட்டு விலகு, परमेश्वर कहता है उसे छोड़ दे. அதற்குள்ளா இருக்காதே, उसमें मत रह. அந்த காரியத்தில் ஈடுபடாதே, उस कार्य में तू அந்த सहभागी मत हो. காரியங்களை செய்யாதே. उस कार्य को तू मत कर. அவர் சொல்லுகிறார், वो कहता है நன்மை செய். तू भलाई को कर. என்ன செய்யணுமா? क्या करना है हमें? நன்மை செய்யணுமா? भलाई को करना है. நன்மை செய்யும் பொழுது भलाई करते समय வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है என்றென்றைக்கும் तू நிலைத்திருப்பாய். सदा सर्वदा बना रहेगा. பூமியில इस संसार में உங்களுக்கு விரோதமா தீமை செய்கிறார்களா? आपके विरुद्ध जो बुराई के कार्य நீங்க करते அதுக்கு हैं क्या? பதிலாக தீமை செய்யாதங்க. आप उनके भी कार्यों के लिए बुराई मत உங்களை कीजिए. குற்றம் சாட்டுகிறார்களா? आपको वो गलत इल्जाम लगाते உங்க हैं, இருதயத்தை மனமடிவாக்குறாங்களா? आपके हृदय में चोट पहुंचाते நீங்க हैं. அதை பற்றி கவலைப்படாதங்க. उसे सोचकर व्याकुल मत நீங்களும் होइए. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். उन्हें आप फिर से वैसे ही कठोर मत कीजिए. நீங்களும் அவர்களை மடங்கடிக்காதீர்கள். उन्हें और भी आप दुख मत நீங்க पहुंचाइए. என்ன செய்யணும் என்றால், हमें क्या करना அவர்களுக்கு है? நன்மை செய்யணும். हमें उनके लिए भलाई करना நீங்க है. நன்மை செய்யும் பொழுது आप भलाई करते समय பூமியில इस भूमि पर என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீங்க. सदा सर्वदा बने रहेंगे. நீடித்த ஆயுளை, एक अच्छे आयु को, நீடித்த வயதை, अच्छे जीवन को, நீடித்த ஆண்டுகளை आपको अच्छे वर्ष को உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து आपको परमेश्वर देकर பூமியில் உங்களை வழிநடத்துவார். इस पृथ्वी में आपको चलाएगा. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद உங்கள் करते பிள்ளைகளுக்காக हैं. ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते हैं. ஒவ்வொரு ஆசீர்வதியும் हर एक को आशीष कीजिए, பலப்படுத்தும். बल दीजिए, தீமைட்டு விலகி बुराई से छोड़कर நன்மை செய்ய भलाई करने के लिए பிள்ளைகளுக்கு நல்ல இருதயத்தை கொடும். अच्छे हृदय को दीजिए. அற்புதங்களை செய்யும். अद्भुत कार्य कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. आमेन. आमेन.